வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்முடைய சேனல்ல நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கோங்க. பார்ட் 1 பாகம் 1 சுப்பிரமணிய புஜங்கம். இப்போ பாகம் 2 பார்ட் 2 சுப்பிரமணிய புஜங்கம் பாட போறோம். அற்புதமான சக்தி வாய்ந்த நோய் நீக்கும் மந்திரமாக இது திகழ்கிறதுங்க. இந்த பாடலை நம்ம கண்டினியூஸா 48 நாள் தொடர்ந்து பாடினோம்னா நோய்கள் நீங்கும் என்பது ஐதீகம்ங்க. அதற்கு முன்னால நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல மிஸ் பண்ணாம தெரிய வரும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதாவது முருகப்பெருமானுடைய சுப்பிரமணிய புஜங்கம் பாடல் வச்சிருந்தீங்கன்னா அந்த பாடலை எடுத்து வச்சுக்கோங்க. என் கூடவே சேர்ந்து பாடுங்க. இது தமிழாக்கம், அதாவது சான்ஸ்கிரிட்ல கொடுத்ததை 33 பாடல்களும் தமிழாக்கமாக இது இருக்கிறது. இப்போ தமிழாக்கம் செய்யப்பட்ட பாடல் தான் நம்ம இப்போ பாட போறோம். அதாவது ஆதி சங்கராச்சாரியார் அருளிய ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம். அதாவது ஆதி சங்கராச்சாரியாருக்கு உடல் நிலை சரியில்லாத பொழுது சுப்பிரமணிய புஜங்கத்தை எழுதியுள்ளார். அதாவது அவருக்கு முருகப்பெருமான் காட்சி தந்து அவருடைய நோய் நீங்கியது என்பது வரலாறு. அதனால முருகப்பெருமான் காட்சி அளித்தார். அதனால நமக்கும் நோய்கள் எல்லாம் நீங்கும் என்பது ஐதீகம். அதனால நம்ம எல்லாரும் சுப்பிரமணிய புஜங்கத்தை பாடி முருகப்பெருமான் அருளை பெறுவோம். அதாவது சுப்பிரமணிய புஜங்கத்தை பாடினால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, நீண்ட நாள் நோய்கள் நீங்கும், பின்னர் துயரங்கள் நீங்கும் மற்றும் நமக்கு ஐஸ்வர்யம் உண்டாகும். தொடர்ந்து நம்ம 48 நாள் இந்த பாடலை பாராயணம் செய்து வந்தால் நமக்கு வெற்றி நிச்சயம். சரி வாங்க பாடலாம். மிகவும் சக்தி வாய்ந்த சுப்பிரமணிய புஜங்கம், முருகப்பெருமானின் அற்புத பாடல் இது. பாடலாம் வாங்க. நான் இருக்க பயமில்லை என கூறும் முருகா, வெட்டு இவனை கூருக்கு வெந்தனலில் பொசுக்கு, கட்டிவா என்றெல்லாம் யமதூதர் கூறும், துட்ட மொழி கேட்டதற்குள் தோன்றுக நீ மயில் மேல், வெற்றி வேல் காட்டி எந்தன் வேதனைகள் நீக்கு, வாய் பேச முடியாது வருந்து நேரம், தாய் போல் நீ தழுவிட வேண்டும், ஏது பிழை என்றாலும் மன்னிக்க வேண்டும், என் அருகே நீ இருந்து காப்பாற்ற வேண்டும், சூர பத்மன் தாரகன் சிங்கமுகன் இவரை கூர்வேலால் பிளந்தெறிந்த குமராணி வருக, தீராத கவலைகள் தீர்த்திடவே வருக, யாரிடத்தில் போய் சொல்வேன் உனையன்றி துணையார், மனக்கவலை எனும் ரோகம் சுமையாக அழுத்தும், உனை பாடும் பணியினையும் இடை புகுந்து தடுக்கும், அருட்பிச்சை கேட்கின்றேன் தருக உன் கையால், எழிலோரின் புகலிடமே வருக நீ வல்லாய், காக்கை வலி நீரிழிவு ஷயம் குஷ்டம் மூலம், ஓயாத வயிற்று வலி உன்மத்தம் காய்ச்சல், தீராத ரோகங்கள் பிசாசு பூதங்கள், உந்தன் நீரணிந்து உடனே காத வழி ஓடும், கண்ணிரண்டு கந்தா உன் வடிவழகு காண்க, காதிரண்டும் முருகா உன் பேர் சொல்ல கேட்க, எண்ணமெல்லாம் உன் நினைவு இவ்வுடலாம் உனக்கே, என்னாலும் உன் பணியில் உன் புகழை பேச, பண்பாடும் பக்தருக்கே பலனளிப்பார் தேவர், கொண்டாடும் முனிவருக்கும் கொடுப்பதற்கும் வருவாய், அண்டி நின்று முருகா என்றழுகின்றவர் யார்,
சண்டாழ அவரரெனும் சண்முகனே தருவாய் மனைவி மக்கள் உற்றார் உயிரினங்கள் மற்றோர் அனைவருமே உனக்காக சேவை செய்ய வேண்டும். என்னை வருத்தும் புல்விலங்கு ஜந்துக்கள் நோய்கள் எது எனினும் உன்வேலால் பொடிபட வேண்டும். குற்றமெல்லாம் பொருந்தென்னை மன்னிப்பாய். பெற்றோர் உற்றவனே நீயும் இவ்வுலகிற்கே தந்தை. முற்றுமெனை மன்னித்து முழுமையால் ஏற்க முருகா உன் முகம் கொண்டு கருணையால் பார்க்க. கந்தனை சார்ந்திருக்கும் கடலுக்கும் வணக்கம், செந்தூருக்கு வணக்கம், சேவலுக்கு வணக்கம், முந்தி வரும் வேலுக்கும் மயிலுக்கும் வணக்கம். முருகா உன் வாகனமாம் மாட்டுக்கும் வணக்கம். எல்லா உயிர்களுக்கும் நீதானே உறவு, எல்லையிலா மொழி அதனின் பேர்தானே முருகு. சொல்லிலே முடியாத புகழுடையோய் சரணம், சுகமான முக்தி நிலையருள்வாயே சரணம். ஆனந்த கடலாக அமைந்தாயே சரணம், ஆனந்த வடிவாக திகழ்வாயே சரணம். ஆனந்தமயமான அற்புதனே சரணம், ஆனந்தமயமாக்கி ஆட்கொள்வாய் சரணம். நல்மனை நல்ல மக்கள் செல்வங்கள் நீண்ட ஆயுள் இல்லற செழிப்பு பெற்றியதிலுமே வெற்றி கொள்வார் செல்லுக சுப்பிரமணியன் புஜகத்தை நாளும் நாளும் அள்ளுக ஆனந்தத்தை. அருமுகன் திருபாதத்தை, அருமுகன் திருபாதத்தை. சுப்பிரமணிய புஜங்கத்தை நாளும் நாளும் அள்ளுக ஆனந்தத்தை. அருமுகன் திருபாதத்தை, ஆனந்தத்தை, அருமுகன் திருபாதத்தை. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோகரா, வீரவேல் முருகனுக்கு ஹரோகரா, ஞானவேல் முருகனுக்கு ஹரோகரா, சக்திவேல் முருகனுக்கு ஹரோகரா. வேல் வேல் வெற்றி வேல், வேல் வேல் வீரவேல், வேல் வேல் ஞானவேல், வேல் வேல் சக்திவேல். வேல் முருகா போற்றி, வேல் முருகா போற்றி, வேல் முருகா போற்றி. இந்த பாடலை எல்லாரும் கத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அருமையான ராகம் பாருங்க. ராகம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் பாடலை பாட முயற்சி செய்யுங்க. அதாவது ராகம் வரலன்னா கூட பரவாயில்ல, அதோடைய வேர்டிங்ஸ் அழகாக நீங்கள் நிறுத்தி நிதானமாக நீங்கள் அப்படியே பார்த்தே படிக்கலாம். இது 48 நாள் நம்ம படிக்க 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 என்ன ஆகும்னா நம்முடைய நோய்கள் நீங்கும். மிகவும் சக்தி வாய்ந்த அற்புதமான நோய் நீக்கும் பாடல். அதாவது ஆதி சங்கராச்சாரியாருக்கு காச நோய் இருந்ததாம். அப்பொழுது சிவபெருமான் அவருடைய கனவில் தோன்றி திருச்செந்தூருக்கு செல்க அப்படின்னு சொன்னாராம். திருச்செந்தூருக்கு சென்று அங்கே வேலவனை தரிசனம் செய்யுங்க அப்படின்னு சிவபெருமான் கனவுல காட்சி கொடுத்தாராம். அதன்படியே ஆதி சங்கராச்சாரியர் திருச்செந்தூருக்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சுட்டு அங்கே திருநீர் இலை விபூதியை உட்கொண்டாராம். முருகப்பெருமானை தரிசனம் செஞ்ச அடுத்த நொடியிலேயே அவருடைய நோய் காணாமல் போய்விட்டதாம். எவ்வளவு அற்புதம் பாருங்க. அதாவது இவருக்கு இந்த நோய் எப்படி வந்தது அப்படின்னா, அவருக்கு ஏற்கனவே ஒரு எதிரி மூலமா பகை ஏற்பட்டு அந்த எதிரி இவர் மீது சாபம் இட்டாராம். அந்த சாபம் நீங்கி மற்றும் இவருக்குள்ள நோய்கள் அப்படியே நீங்கியது என்று புராணங்கள் கூறுகிறது. அதனால ஆதி சங்கராச்சாரியார் பாடிய ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம் பாடல் அற்புதமான சக்தி, மிக 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 சக்தி வாய்ந்த இந்த நோய் தீர்க்கும் அற்புதமான பாடல் இது. அதனால காச நோய் மறைந்து போனது.
அதனால நம்முடைய உடல் உபாதைகள், வேதனைகள், கவலைகள், பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சரி, முருகப்பெருமானை நினைத்து அவருடைய வேலை நினைத்து நம்ம ஒரு மனதுடன் பக்தி சிரத்தையோடு சுப்பிரமணிய புஜங்கத்தை நம்ம பாடினா நம்முடைய நோய்கள், தீவினைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் தேய்ந்து கரைந்து ஓடிவிடும். பிறகு நமக்கு வெற்றி நிச்சயம். அதனால எல்லாரும் இந்த பாடலை பாடலாம். இது எப்போ பாடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய்க்கிழமையில பாடலாம், வெள்ளிக்கிழமையில பாடலாம், ஞாயிற்றுக்கிழமையில பாடலாம். அப்படி இல்லைன்னா தினம்தோறுமே பாடலாம். அதாவது காலையிலும் பாடலாம், மாலையிலும் பாடலாம். காலையில டைம் இல்லை அப்படின்றவங்க மாலை பொழுதுல விளக்கேற்றி வச்சுட்டு முருகப்பெருமானை நினைத்து இந்த பாடலை பாடலாம். அதாவது ஒரு அமைதியான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் பூஜை ரூம் அல்லது ஹாலில் எந்த இடமும் உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத இடத்த தேர்ந்தெடுத்து இந்த பாடலை அப்படியே முருகப்பெருமானை நினைத்து அவருடைய வேலை நினைத்து நீங்கள் உங்களுடைய மனம் முழுவதும் நீங்கள் அவரை நினைத்து பாடுங்க. பாடி உங்களுடைய வேண்டுதல்களை அப்படியே வையுங்க. அவருக்கு தெரியும் நீங்க என்ன சொல்ல போறீங்க, என்ன வேண்டுதல் எல்லாம் தெரியும். தினந்தோறும் பாடுகிறீர்கள் இல்லையா? அதனால முருகப்பெருமான் அந்த இடத்தில் வந்துருவார். உங்களுடைய வேதனைகள், கவலைகள் எல்லாம் துடைத்து வைப்பார். உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார் மற்றும் உங்களுக்கு மன நிம்மதியை தருவார். மற்றும் உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் அப்படியே நிறைவேற செய்வார். உடனே உங்களுடைய வியாதிகள், நோய்கள் அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் போகும். முருகப்பெருமானின் அருள் கடாட்சம் இருந்தாலே போதும். நம்முடைய உச்சந்தலை முதல் உள்ளம் பாதம் வரை இருக்கின்ற அனைத்து நோய்கள், வியாதிகள், அது எப்பேற்பட்ட நோய்களாக இருந்தாலும் அது நீங்க செய்வார். உடனே நீங்கிவிடும். அதனால அற்புதமான சக்தி வாய்ந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை எல்லாரும் பாடி முருகப்பெருமானின் அருளை நாம் அனைவரும் பெறுவோம். மற்றும் நம்ம முருகப்பெருமான் பாடலை மட்டும் பாடி மந்திர ஜபங்கள் மட்டும் சொல்லி ஸ்லோகம் மட்டும் சொல்லி நம்ம இருந்தா போருமா? நம்ம டாக்டரிடம் சென்று நம்மளுடைய நோய்க்கு ஏற்ற மருந்து, மாத்திரைகள், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ள வேண்டும். ட்ரீட்மெண்ட்டும் செஞ்சுட்டு நம்ம இந்த பாடலையும் பாடணும். அப்போது கூடிய விரைவில் நம்முடைய நோய்கள் டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் ப்ளஸ் நம்ம முருகப்பெருமானின் அருளால் குணமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை மற்றவர்கள் எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள். மற்றும் ஏற்கனவே நான் பார்ட் 1 பாகம் 1 சுப்பிரமணிய புஜங்கம் போட்டிருக்கேங்க. பார்க்காதவங்க போய் பார்த்து கற்றுக்கொள்ளுங்க. இது பார்ட் 2. பார்ட் 1 பாடிட்டு பார்ட் 2 பாட வேண்டும். புக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுட்டும் பாடலாம். மற்றும் நம்முடைய ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும். அதனால நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நம்முடைய ஆல் இன் ஒன் ஜோன் யூடியூப் வீடியோஸ் அப்லோடு பண்ணும்போது ஒவ்வொரு வீடியோலையும் ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குங்க. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஷாப்பிங் ஜோன் ஓப்பன் ஆகுங்க. நீங்கள் என்ன ப்ராடக்ட்ஸ் வேணுனாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதன் மூலமாக இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.